ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரோட் சைட் சாட் ஷாப்பில் கிடைக்கிற காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இப்போது அந்த காளானை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி நிறைய கடையில் இந்த காளான் ரெசிப்பியில் மஷ்ரூம் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா டைம்லேயும் அவங்களுக்கு மஷ்ரூம் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி நானும் மஷ்ரூம் இல்லாமல் தான் இந்த காளான் ரெசிபி செஞ்சுருக்கேன். பட் இது அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற காளான் டேஸ்ட்லேயே இருக்கும். பட் மஷ்ரூம் கிடைச்சா ரொம்ப நல்லது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த காளான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 கப் அதாவது 200 கிராம் அளவு முட்டைக்கோஸை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மஷ்ரூம் கிடைச்சா நீங்கள் 1 கப் முட்டைக்கோஸும் 1 கப் மஷ்ரூமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அது ஜஸ்ட் பக்கோடா போடுற மாதிரி இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடாமல் ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் மிக்ஸை எடுத்து பக்கோடா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போட்டுக்கணும். உங்களுக்கு கையில் போட கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தும் ஆயிலில் போட்டுக்கலாம். அப்புறம் அதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளேமை ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது, அப்புறம் வெளியில் ரொம்ப தீஞ்சிடும். ஸோ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து காளான் கிரேவி பண்ணுறதுக்கு நாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம முட்டைக்கோஸ் ஃப்ரைலேயும் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் பார்த்து கிரேவிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போது அந்த தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போது டொமேட்டோ பியூரியையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் ஒரு 2 இல்லைனா 3 ட்ராப்ஸ் வர சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை ஆட் பண்ணலைனாலும் இது சூப்பராக தான் இருக்கும். இந்த கிரேவி ரெடியாகிற டைமில் நம்ம முட்டைக்கோஸ் ஃப்ரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆயில் செப்பரேட் ஆகி கிரேவி ரெடி ஆனதும் அதில் இந்த முட்டைக்கோஸ் ஃப்ரையை ஆட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் ஃப்ரை ஆட் பண்ணதும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அண்ட் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த முட்டைக்கோஸ் ஃப்ரை அந்த மசாலா எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது நம்மளோட காளான் ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட நாம் சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு கார்னிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இது கூட கார்ன் சிப்ஸ், ஆனியன், கொத்தமல்லி, சம் ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பாக செம சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த காளான் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.